1529 ஆண்டு முதல் கிபி 1736 ஆண்டு வரை மதுரையில் மட்டும் 207 ஆண்டுகள் நாயக்கர்கள் ஆட்சி செய்தனர். தஞ்சை நாயக்கர்கள் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு சோழ மண்டலத்தை ஆண்டு வந்தனர். இந்த வம்சத்தின் முதல் மன்னன் சேவப்ப நாயக்கர் என்பவராவார். சேவப்ப நாயக்கர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு நெருங்கிய அதிகாரியும் வட ஆற்காட்டில் அமர நாயக்கராகவும் இருந்த திம்மப்ப நாயக்கரின் மகனும் ஆவார். தஞ்சையும் சுல்தானால் கைப்பற்றப்பட்டது. சுல்தானின் பிரதிநிதியாக இருந்த ஏகோஜி இந்த பகுதிகளை அரசாண்டான். இந்த ஏகோஜி மராட்டிய சிவாஜியின் தம்பி ஆவான். சுல்தானின் மறைவுக்கு பிறகு ஏகோஜி தஞ்சையில் மராட்டிய ஆட்சியை நிறுவினான். கம்பனர் காலத்தில் மதுரையில் நாயக்கர் ஆட்சி தொடங்கியது என்றாலும் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்திலேயே மதுரையில் நாயக்கர் ஆட்சி வலிவு பெற்றது.